ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை நினைத்து நினைத்து ஒருவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒருவரை அழ வைத்து விட்டோமே என்ற ஒரு சிறு எண்ணம் கூட உனக்கு இல்லை. நீ அவ்வளவு கல்லாக மாறிவிட்டாயா என்று எனக்கே குழப்பமாக இருக்கின்றது. ஆனால் அவர் அழுது கொண்டு இருக்கின்றார் என்பது உனக்கு தெரியாது என்று எனக்கும் தெரியும். உன்னுடைய மனம் இளகிய மனம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உனக்காக ஒருவர் கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் அந்த பாவம் முன்னையே வந்து சேருகின்றது தங்கமே. நீ நினைத்தால் மட்டுமே அவருடைய கண்ணீரை நிறுத்த முடியும், அவர் அழுவதை தடுக்க முடியும். யாரப்பா என்னை நினைத்து அழுகின்றார்? இப்படி அழும் அளவிற்கு நான் என்ன செய்து விட்டேன் என்று கேட்கின்றாய். என் குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியவில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதும் உனக்கு புரியவில்லை. உன்னை சுற்றி சுற்றி ஒரு உறவு வந்தது. நீதான் வேண்டும் என்று உன்னை கேட்டு ஏங்கி நின்றது. ஆனால் நீயோ அவரை சற்றும் மதிக்கவில்லை. அவர் வேண்டவே வேண்டாம் என்று தூர எறிந்து விட்டாய். ஒரு பூக்களை தூக்கி எறிவது போல நீ அந்த உறவை தூக்கி எறிந்து விட்டாய். பூக்கள் வாடிவிடும் அல்லவா? அதே போலத்தான் அந்த உறவும் வாடிவிட்டது. உன்னுடைய பேச்சுக்களை கண்டு மனம் உடைந்து விட்டது. இதற்கு மேல் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து விட்டது. ஆனால் மறக்க முடியவில்லை. அதனால்தான் உன்னை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் உன்னை நினைக்கிறார் என்று கேட்டால் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றார். ஏதாவது ஒரு செயல்கள் செய்வதன் மூலம் உன்னுடைய ஞாபகம் வந்து அழுது கொண்டிருக்கின்றார். மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த மறதியிலும் உன்முகம்தான் வருகின்றது அவருக்கு. இப்படி அவரை அழ வைத்து விட்டோமே என்று உனக்கு தெரியவில்லை. நீ அந்த உறவை யார் என்று இந்நேரம் கண்டுபிடித்திருப்பாய். உன்னை சுற்றி நீ வேண்டும், உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறிய அந்த உறவை பற்றித்தான் சொல்கின்றேன். ஆனால் நீயோ அவரை வெறுத்து விட்டாய். தவறு புரிந்து விட்டோமே என்று நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார். செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பும் கேட்டுவிட்டார். உன்னுடைய காலடியிலும் விழுந்து விட்டார். இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கும் அவர் அழுவதை தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால்தான் இப்பொழுது வரை அழுது கொண்டு மட்டுமே இருக்கின்றார். நீ தான் அவரை சரி செய்ய வேண்டும். உன்னால் ஒருவர் அழுக வேண்டாம். அவரை சரி செய்து விடு, அவரை திருத்தி விடு. அந்த கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா? அவரை ஏற்றுக்கொள் தங்கமே. மனதார ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.